ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எனி டெஸ்டிங் ஆப். இன்னைக்கு இந்த வீடியோவில் நவம்பர் 23 2024 ஜோகோ லெவல் 2 ப்ரோக்ராமிங் ரவுண்டில் கேட்ட கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்து ஃபோர்த்து ப்ராப்ளம். ஸோ இந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, அவங்க ஒரு n கிராஸ் மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம 90 டிகிரி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணணும். லைக் ஹவ்? ஸோ இங்கே பாருங்கள், இந்த 1 2 3 4 இருக்குல்ல, இந்த 1 2 3 4ஐயும் சரி நான் டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்குறேன். ஸோ பெட்டர் லெட் மீ ஜஸ்ட் டேக் அட் கிரீன். ஸோ இந்த 1 2 3 4ஐயும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். தென் ரிப்பீட் 4 8 12 16 இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். தென் 16 15 14 13 இந்த மாதிரி. ஸோ தென் இந்த 13 9 5 1 இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி சேம் ப்ராசஸ் அதுக்குள்ள நெஸ்டட். ஸோ இந்த 6 and 7 இந்த மாதிரி மாற்றணும். தென் 7 and 11 சேம் இந்த மாதிரி மாற்றணும். தென் 11 and 10 11 and 10 தென் 10 and 16. ஸோ இதை இந்த மாதிரி மாற்றணும். ஸோ ஒரு பார்க்க கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்தாலும் ஆக்சுவலி இது ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின் தான். பட் இஃப் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ஓகே, வாங்க இதை எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் இந்த சேம் இன்புட்டையே எடுக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் சொல்கிற வே மாதிரி இதை டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? லைக் எப்படின்னா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு வேல்யூவை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு வேல்யூவை அப்படியே வச்சுக்கிட்டு தென் இந்த 2ஐயும் 5ஐயும் ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ லைக் இது எப்படி வரும்னா, ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ அப்படியே வச்சுக்கிட்டோம். தென் இந்த 2ஐயும் 5ஐயும் ஸ்வாப் பண்ணோன்னா இந்த இடத்துல 5 வந்துடும், இங்கே 2 வந்துடும். ஓகேவா? அதே ப்ராசஸ் இங்கே சேம் கண்டினியூ பண்ணலாம். இந்த 3ஐயும் 9ஐயும் ஸ்வாப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 3 இங்கே வந்துடும், 9 இங்கே போயிடும். அதே மாதிரி 4 and 13 ஸ்வாப் பண்ணோன்னா 4 and 13. ஓகேவா? தென் அதே மாதிரி இப்போ கண்டினியூ ஆகும். இப்போ நம்ம 6ஐ அப்படியே வச்சுக்க போகிறோம். ஓகேவா? 6ஐ அப்படியே வச்சுக்க போகிறோம். ஓகேவா? 6 இப்போது சேம் ரிப்பீட் பண்ண போகிறோம். 7 and 10ஐயும் ஸ்வாப் பண்ண போகிறோம். ஸோ 10 இங்கே வரும், 7 இங்கே வரும். தென் 8 and 14 8 and it's 14. அகெயின் இந்த 11ஐ அப்படியே வச்சுக்க போகிறோம். ஓகேவா? 11 சேம் 12 and 15ஐயும் ஸ்வாப் பண்ண போகிறோம். ஓகேவா? 15 and 12. தென் இந்த 16ஐ அப்படியே வச்சுக்க போகிறோம். ஓகேவா? நம்மளுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும். நம்மளுக்கு தேவையான அவுட்புட் என்ன? ஃபஸ்ட்டு 13 9 5 1 கரெக்டாக? ஸோ 13 9 5 1 இதை ரிவர்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு தேவையான அவுட்புட் வந்துடும். ஸோ 13 9 5 1 அகெயின் 14 10 6 2 14 10 6 and 2 again 15 11 7 3 இதை ரிவர்ஸ் பண்ணனா 15 11 7 3 then again 16 12 8 and 4. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான அவுட்புட். ஓகே, இதை எப்படி கோட் பண்ணலாம்? ஸோ இதை பார்த்தோன்னே ஒரு சிம்பிளான லூப் எழுத்தினாலே போதும். ஓகேவா? ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன? ஸோ ஸ்வாப் பண்ணணும்னா இப்போது இந்த வேல்யூவில் ரோ 0 காலம் 0 விச் மீன்ஸ் இது இண்டெக்ஸ் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 and 0ல் இருக்க வேல்யூவை நம்ம அப்படியே வச்சுக்க போகிறோம். கரெக்டாக? ஸோ 0th ரோ அண்ட் 0th காலம் அப்படியே இருக்க போகுது. ஆனால் இப்போ நம்ம ஸ்வாப் பண்ண போகிற வேரியபிள்ஸ் என்னென்னா, அதாவது இண்டெக்ஸ் என்னென்னா, ஸோ 0th ரோ பட் ஃபஸ்ட்டு காலமில் இருக்க வேல்யூவும் 0th ரோவில் இருக்க வேல்யூவும் ஸ்வாப் பண்ண போகிறோம். கரெக்டாக? அகெயின் சேம் இது ரிப்பீட் ஆகும். 0th ரோ செகண்ட் காலம், அதே மாதிரி செகண்ட் ரோ 0th காலம், அதே மாதிரி 0th ரோ தேர்ட் காலம் அண்ட் தேர்ட் ரோ 0th காலம் இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அகெயின் ரிப்பீட் ஆகும். இப்போ 1,1 இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு ரோ பட் செகண்ட் காலம் அதே மாதிரி சேம். இப்போது செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் இது ரெண்டையும் தான் ஸ்வாப் பண்ண போகிறோம். ஸோ இதே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ரிப்பீட் ஆச்சுன்னா நம்ம ஸ்வாப் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதுக்கான லூப் எப்படி எழுதலாம்னு பார்த்தா, நெஸ்டட் லூப் கண்டிப்பாக எழுதலாம். ஸோ ஃபஸ்ட் லூப் வந்து ரோவை குறிக்கும். ஸோ அதோட லென்த் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வரையும் நம்ம கொடுக்கணும். ஸோ இட்ஸ் ஃபார் இன்டிஜர் I equal to 0 I less than length of the matrix. So n I plus. Then
அந்த ஒவ்வொரு மேட்ரிக்ஸ் இந்த உள்ள இருக்க ஒவ்வொரு அரேவும் என்ன சைஸோ அது காலம். ஸோ அதுக்கு வந்து ஃபார் இன்டிஜர் ஜே, அது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுனா i + 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ ஜே லெஸ் தென் எம் ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? இப்போ ஸ்வாப் பண்ணணும். ஸோ ஸ்வாப் பண்ணணும்னா எதை ஸ்வாப் பண்ணணும்? ஸோ 0th ரோ ஃபர்ஸ்ட் காலமில் இருக்க வேல்யூவையும் ஃபர்ஸ்ட் காலமில் 0th இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவும் ஸ்வாப் பண்ணணும். ஸோ அரே ஆஃப் ஐ தென் ஜே தென் அரே ஆஃப் ஜே கமா ஐ கொடுத்தோன்னா ஸ்வாப் ஆயிருக்கும். ஓகேவா? இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஃபார் integer I equal to 0, I less than n, I plus plus. For integer j equal to 0, j less than m, j plus plus. Array of I and j. So இதான் print பண்ண போறோம். Here we have to give a space and a breakpoint. Okay. ஸோ நம்ம இங்கே பார்த்த மாதிரி 1, 5, 9, 13. ஸோ நம்ம இங்கே எந்த இதில் பார்த்தோமோ அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்மளோட வேலை என்னன்னா இதை ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை ரிவர்ஸ் பண்ணணும்னா சிம்பிள் ஃபார் ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தேன் என், ஐ ப்ளஸ் ப்ளஸ். ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் நான் அதாவது பில்டிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். மோஸ்ட் ஆஃப் த கேஸ் ஜோகோவில் பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ரிவர்ஸ் இட்ஸ் ஸ்மால் ஃபங்க்ஷன். ஸோ ஐ திங்க் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, நீங்கள் யாரை ஈஸி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ reverse array of I dot begin, array of I dot end. ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு தேவையான அவுட்புட் வந்திருக்கும். 13, 9, 5, 1, 4, 10, 6, 2, 15, 11, 7, 3, 16, 12, 8, 4. ஓகே. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான அவுட்புட். ஸோ இந்த ஜோகோவில் கேட்ட 4th ப்ராப்ளம் as well as நான் ரிமைனிங் ப்ராப்ளமும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.